நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற போக்கூறு கிரகம் மில்கிவே பிரபஞ்சத்தை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் சுழற்சியோட முடிவுல இருக்கு. அது ஒரு சின்ன கிரகம் தான், இருந்தாலும் பல காலங்களா இருந்துட்டு வர ஒரு கிரகம். வேற கிரகத்துல இருந்து இந்த கிரகத்தை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அது ஒரு அமைதியான, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிரகம். உங்களுக்கு எங்களுடைய வணக்கம். ஓ, பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாரும் ஷெரீஃப் விளையாடிட்டு இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கோம். எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த கிரகம் அமைதியா தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் உனக்கு உதவணும்? ஆமால, என்ன மன்னிச்சிருங்க. நாங்களே உதவி செய்வோம், ஏத்துக்கோங்க. ஒரு நாள் உங்க உதவி எனக்கு தேவைப்படும். ஆனா ஒரு நாள் மக்கள் சொல்ற ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷன் ஒன்னு வந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிரகத்துக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. யாரா இருக்கும்? போக்கூர் கிரகத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் நாங்க இப்போ ஒரு அருமையான பரிசு கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு நீங்களே பாக்குறீங்களா? வந்தானிக்கு ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனை சேர்ந்தவங்க எங்க மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. பொழுதுபோக்கு பூங்கா, சூடான நீரூற்று நகரம், அப்புறம் பெரிய ஸ்பேஸ் டவர்னு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. போக்கூர் கிரகத்தோட முன்னேற்றம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஆமா, நாங்க எல்லாரும் உங்களோட பார்ட்னர்ஸ் தான். ஆமா, ஒரு நிமிஷம் இரு. நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவங்க போக்குரோ கிரகத்துக்கு நல்லது தானே பண்ணிருக்காங்க. ஆமா, அது உண்மைதான். ஆரம்பத்துல அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா நாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல பொக்குரு கிரகத்துல விசித்திரமா ஒண்ணு நடந்தது. காடெல்லாம் காஞ்சி வறண்ட பூமி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த இடத்துல பச்சை பசல்னு இருந்துச்சு. அப்பதான் ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனுக்கு 2 முகங்கள் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க எங்க இடத்துக்கு நல்லது மட்டும் செய்யல, உண்மையிலேயே அந்த 3 பேரும் பிரபஞ்சத்தை சேர்ந்த கடல் கொள்ளக்காரங்க. அவங்க தான் ஹைடி, மேபி, ஹோகோன். அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். அது மட்டும் இல்ல, அவங்க குழுவுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான். அவங்கள வழி நடத்துறது ஹிகாரோஸ். பொய்யான வார்த்தைகளையும் போலியான சிரிப்பையும் சிரிச்சு எங்க எல்லாரையும் ஏமாத்தினாங்க. வேணும்னே எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட இலக்கு அது கிடையாது. இந்த கிரகத்தையும் இந்த கிரகத்தை சேர்ந்தவங்களையும் அழிக்கணும்ன்றதான் அவங்களோட ஒரே இலக்கு. அந்த மக்கள்லாம் பாவம் இல்ல. ஆமா, ஆனா அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த 3 பேரையும் அவங்க முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. வேற கிரகத்துல இருந்து ஏதாவது உதவி கிடைச்சதா? லீக் கிரகங்கள் கூட இப்பதான் உருவாச்சு. ஆனா அவங்களும் காப்பாத்துற நிலைமையில இல்ல. அவங்க கஷ்டம்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னால அவங்கள வற்புறுத்தவும் முடியல. போக்கூர் கிரகத்துல ஒரே ஒரு ஷெரீஃப் தான், அது வேற யாரும் இல்ல, நான் தான். அதனால உண்மையிலேயே என்ன நடக்குதுங்கறத நான் தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தேன். யாரது? நீ இங்க என்ன பண்ற? ஏய் நில்லு! வெளியால உள்ள நுழைஞ்சிட்டான். எங்க இருக்கான்? இதுல ஏறி இங்க இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் போறப்பதான் அவங்க என்ன துரத்தி வந்தாங்க. அச்சச்சோ!
வார்ப்பை வச்சு எப்படியாவது தப்பிச்சிடலாம் நான் பார்த்தேன். ஆனா வார்ப் கருவி மேலேயே அவங்க தாக்குதல் நடத்தினதுனால நான் விண்வெளியிலே வேற சில இடங்களுக்கு எல்லாம் போக வேண்டியதா போயிடுச்சு. எதாச்சியா நான் இந்த கிரகத்துல வந்து விழுந்துட்டேன். அப்பதான் நீங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்த நான் பார்த்தேன். ஓ, அப்ப இதுதான் விஷயமா? இந்த கதை உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. வாக்கேல இந்த ஜியான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்பட தேவையே இல்ல. அந்த கடற்கொள்ளையர்களை நான் அங்க இருந்து விரட்டி அடிக்கிறேன். என் பேரு சுனியோ. நான் தான் ஷிசுகா. என் பேரு டோரேமான். அப்புறம் நான் தான் இந்த கேலக்ஸி டிஃபென்ஸ். அட, நீங்க தானே இதோட லீடர். ஆமா, நானே தான். நான் அங்கதான் பார்த்தேனே எப்படி சண்டை போடுறது நீங்க தான் எல்லார்கிட்டயும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்களே. ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. இப்படி அவமானப்படுறது உனக்கு என்ன புதுசா? எதுக்கு வருத்தப்படுற டோரேமான்? நான் தான் நோபிட்டா. பொக்குரு கிரகத்தோட சேர்ந்து நான் உன்னையும் காப்பாத்துறேன். ரொம்ப நன்றி நோபிதா. உங்க எல்லாரையும் எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டுட்டு. இதுல இருக்கிற தகவல் படி ஸ்பேஸ்ஷிப்பால ரொம்ப சுலபமா பொக்குரு கிரகத்தை போய் சேர்ந்துட முடியும். நாமளும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த ஸ்பேஸ்ஷிப் கடற்கொள்ளையர்களோட ரேடார்ல மாட்டிக்காதல்ல? மாட்டிக்குவோம். அதனாலதான் என்கிட்ட வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன். கிரகத்தோட பின் வழியா போனா நாம யாருக்கிட்டயும் மாட்டிக்கவே மாட்டோம். என்னாச்சு? கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்களா என்ன? அங்க பாருங்க, வானம் தெரியுது. அப்படின்னா நம்ம அவங்களோட கிரகத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன இடம் இது? இது பார்க்க வேஸ்ட்லேண்ட் மாதிரி தெரியல. கொஞ்சம் இங்க பாருங்களேன். என்னது அது? அப்படி அது ஜொலிக்குதுல. அதுதான் அவன் சொன்ன ஸ்பேஸ் டவரா? ஆமா, சுனியோ எங்கல்ல? அதானே. எல சுனியோ எங்கல போன? சுனியோ. ஓகே, என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஜஜங் பஜங் ஜஜங் சங். சுனியோ ஆமா, என்னல இதெல்லாம்? ஏய் ஃப்ரெண்ட்ஸ். சுனியோ, இவ்வளவு நேரம் நீ எங்க போயிருந்த? அது முக்கியம் இல்ல. இது பாக்குறதுக்கு பொழுதுபோக்கு பூங்கா மாதிரியே இருக்குல்ல. ஆமாலே சுனியோ, சூப்பரே. நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாங்களே, ஃப்ரீயா போய் எல்லாத்துலயும் சுத்திட்டு வரலாம். இருங்க, நானும் வரேன். ஹேய், நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு மறந்துட்டீங்களா? இவங்க ஏன் இப்படி பண்றாங்களோ? டோரேமான், காலியா இருக்கிற இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல எனக்கு விளையாடணும் இருக்கு. நானும் போறேன். ஷிசுகா, நீயும் மாறிட்டியா? என்ன மன்னிச்சிரு. அபி, லீடர் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டான். டோரேமான், சொல்லு அருண். என்ன மன்னிச்சிருங்க. என்னால வார்ப் கருவிய முழுசா சரி பண்ண முடியல. ஆமா, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆ? அட்டகாசமா இருக்குல்ல. பிரமாதமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருக்கு. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. கடற்கொள்ளையர்கள் நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேல, அதுல போகலாம் வாங்க. வேணுனே எதிரிங்களை வர வைக்கதான் இந்த மாதிரி விளையாடுறாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? ஓ, நிஜமாவா? உங்க மேல இப்ப நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னது அது? அச்சச்சோ. TeamSouthIndia.cf TeamSouthIndia.cf என்ன ஆச்சு? ஆமா, இவங்க எல்லாரும் யாரு? அவங்க தான் ஸ்பேஸ் பார்ட்னர் கார்பரேஷனோட பாதுகாவலர்கள். பாதுகாவலர்கள் தானா? ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன்ல. சார் சார், உங்ககிட்ட கேட்காம விளையாடுனதுக்கு எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஜியான் வந்துரு. அவங்களும் கடற்கொள்ளையர்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான். இத முதல்ல ஏன் சொல்லல? ஓஹோ, அப்படின்னா 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன்ல. ஏப்பா, நாம 2 பேரும் ஒன்னா விளையாடிட்டு வருவோமா? ஆமா, இவன் என்னதான் சொல்ல வரான்? தெரியல.
ஏய் அங்க பாரு. ஆரோனா அவங்க எல்லாரையும் பிடிப்போம். என்னடா போட்டிருக்கேன், துரத்துறானுங்க, காப்பாத்துங்க. நீ தள்ளி போ. எங்க ஒளிஞ்சுக்கிட்டாலும் வேலைக்காகாது. மரியாதையா வெளியில வந்துருங்க. அடேங்கப்பா, பரவாயில்லையே, அவங்க கூட நல்லா நடிக்கிறாங்கல்ல. நீ ஒரு சூப்பர் டைரக்டர்ல எல்லாத்தையுமே தத்ரூபமா பண்றியே. ஒரு நிமிஷம், இதெல்லாம் உண்மையானே நான் பயந்துட்டேன். நானும் தான். ஓகே, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாமளும் நடிச்சு நாம யாருங்கறத காட்டுவோம். இவங்கள மட்டும் நம்ம புடிச்சிட்டா நமக்கு பரிசு கிடைக்கும். இருங்க கடல் கொள்ளையர்களே. பிரபஞ்சத்தோட அமைதியை காப்பாத்துறதுக்காக கேட்டவங்கள நாங்க எதிர்த்து போராடுவோம்ல. என்னல லைட்டா வலிக்குது. வலிக்குது. என்னால முடியல. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏன் இப்படி பண்றீங்க? நாங்க டைலாக் சொல்லி முடிக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும். டோரேமான், சீக்கிரம் வா. சுடுது. ஆமா, சுடுது. பிரமாதம். என்ன சுகம். இந்தப்பா டைரக்டர், அவங்க பேச்சை கேட்காம ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க ஏதோ ஒண்ணு வினோதமா நடக்குது. என்னாச்சு? ஏன்னா உனக்கு அவங்களுக்கு தெரியாதா? முடிஞ்சா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்களா? என்னல நடக்குதுங்க? அப்போ இது என்னால நம்பவே முடியல. இது எல்லாமே உண்மையா? அதுல சந்தேகமே இல்ல. அப்ப அவங்க எல்லாரும் உண்மையிலே கெட்டவங்க தானா? மன்னிச்சிருங்க, திடீர்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். பாவம் ஆரோன். இங்க பாருங்க, நாம அவங்களை எதிர்த்து போராடி ஆகணும். ஆமால, நம்ம போட்டிருக்கிறத உண்மையான சூட்ஸ் ஆச்சே. ஆமா டோரேமான், ஆரோனை நம்ம பாதுகாத்து ஆகணும். ஓகேல, இப்பவே களத்துல இறங்குவோம் வாங்க. நீங்க போய் அவங்கள பிடிங்க, நான் ஆரோனை பிடிக்கிறேன். எக்காரணத்து கொண்டு அவங்க கிட்ட நான் மாட்டிக்க கூடாது. நண்பர்களே, வசமா மாட்டினாங்க. அவங்கள ஷூட் பண்ணுங்க. ஹிராரி க்ளோத். என்னது? இது ஜியான் மிராக்கிள் டைனமைட் அட்டாக். போங்கல இங்கிருந்து. ட்ரில் அட்டாக். என்ன காப்பாத்துங்க. அதுக்குள்ள போக விட்டுருவோமா? சூப்பர் நோபிதா. ரூம். மறுபடியும் ரப்பர் பேண்ட வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டியால நீ? இப்படி நடக்கும் நான் நினைக்கலப்போ. நண்பர்களே, ஆரோன், நீங்க உண்மையிலேயே கேலக்சி பாதுகாவலர்கள் தான். உங்க தாக்குதெல்லாம் பிரமாதமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லல. சரியான நோஞ்சாம் பசங்க. இவங்க கடற்கொள்ளையர்கள் கூட்டத்தோட ஆளுங்க தான். கண்டிப்பா இன்னும் நிறைய பேர் இங்க வருவாங்க. நாம சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவோம். நாம எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் எனக்கு தெரியும். இந்த டனல் எவ்வளவு பெருசு. இது ஒரு பழைய சுரங்கம். அதோ அப்படியே அந்த பக்கம் நேரா போனா நான் சொன்ன அந்த ரகசியமான இடம் வந்துரும். போய் சொல்லிட்டான். நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான்ல. டைரக்டரா இருந்துகிட்டு எங்ககிட்ட நீ நடிச்சிருக்கல. ஆரம்பத்துல இருந்து எனக்கு உண்மையில சுத்தமா நம்பிக்கை இல்ல. போலியான பர்கர், மோசமான பர்கர்ல. இப்ப தேவையில்லாம எதுக்கு அதை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? சரியான அழுமூஞ்சி பர்கர். வாங்க, நாம வந்தாச்சு. TuneSouthIndia.cf. ஓஹோ, இதுதானால. ஏதாவது முக்கியமான விஷயத்த பத்தி யோசிக்கணும்னா நான் அப்ப உடனே இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துருவேன். மலையோட பின்பகுதி மாதிரியே இருக்குல்ல. இங்க இருந்து
நம்மால சிட்டி சென்டரையும் மொத்த பொக்குரு ஊரையும் பார்க்க முடியும். கடல் கொள்ளையர்கள் நம்மள கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? வெளியே இருந்து இந்த இடத்தோட உள்பகுதியை பார்க்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. நம்மளோட பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவோமா? சீக்ரெட் பேஸ் ட்ரீ. இது ஒளிஞ்சுக்கிற இடமா? ஆமா, வாங்க காட்டுறேன். இங்கே வச்சிருவோமா? ஓகே. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதும். நான் தள்ளி நினைக்கிறேன். ஓகே, பூமி கடியில நமக்கான சீக்ரெட் பேஸ் உருவாயிடுச்சு. பேரியர் நம்மள பாதுகாக்கிறதுனால இதுக்குள்ள இருந்தா நமக்கு எதுவுமே ஆகாது. சரி, எல்லாருமே என் பின்னாடியே வாங்க, போகலாம். இத வந்துட்டேன்ல. ஜம்ப் பண்றேன். நானும் வந்துட்டேன். ஹே, ஹே, ஜாலி. சூப்பரா இருக்கு. பட்ட இடத்துலயே படுது. ஏய் நோபிட்டா, ரொம்ப தேங்க்ஸ். இங்க நிறைய ரூம் இருக்கு. உங்களுக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி வினோதமான கருவிகள் எல்லாம் கூட இருக்கா? ஜியான், ஏன் தான் நீ இப்படி பண்றியோ தெரியல. நான் என்னல பண்றது, பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா, எனக்கும் இப்ப ரொம்ப பசி எடுக்குது. கவலைப்படாதீங்க, மேல இருக்கிற மரத்துல சுவையான பழங்கள்லாம் கிடைக்கும். ஓ, நிஜமாவா சொல்ற? நீங்க இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இங்க பாருங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் படுத்து ஓய்வு எடுப்போம்னு. பேட்ஜ் கட்டிடுங்க, சூட் தானா காணாம போயிடும். அது சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நீ என்ன சொல்ற சுனியோ? இதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி ஷூட்டிங் கிடையாது, உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. ஆமாலே சொன்னியா? இந்த கிரகத்துல இருந்தா நமக்கு என்ன வேணா ஆகலாம். நம்ம இங்க இருந்து உடனே போயாகணும். ஆரோனை காப்பாற்றணும் நம்ம முடிவு பண்ணிருக்கோம், மறந்துட்டியா? அதெல்லாம் சரிதான், ஆனா கடல் கொள்ளையர்களோட நம்ம எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது? அவங்க எல்லாரும் எவ்வளவு பலவீனமா இருந்தாங்கன்னு பாத்தீங்கல்ல. கண்டிப்பா அவங்க பாசும் பலவீனமா தாமலே இருக்கணும். ஆமா, உண்மைதான். நம்ம கிட்டதான் சூட் இருக்கு, அப்புறம் டோரேமோனோட டிவைஸும் இருக்கு. நம்மள நம்பி இருக்கும்போது இப்படி பாதிலேயே விட்டுட்டு போற கூடாது. ஆமா, ஒரு கை பாத்துருமோல சொன்னியா? எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, வந்து வேலையை முடிச்சிட்டு போவோம். கேலக்ஸி டிஃபென்ஸ் ஆன நாம போக்குரு கிரகத்தை கடல் கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி மீட்டு கொடுப்போம். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இப்ப பாத்து எங்களை ஒழுங்கா ஷூட் பண்ணு, சரியா? எல்லாரும் வந்து எடுத்துக்கங்க. வீப்பிங் வில்லு மரத்துல இருந்து உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பார்க்கவே நல்லா இருக்கு. எனக்கும் பசி பின்னுதில்ல. நானும் எடுத்துக்கிறேன். எனக்கும் ஒண்ணு கொடு. சூப்பரா இருக்கு. சூப்பரா ராத்திரி இருக்குல்ல? முழுக்க நான் சாப்பிட்டுட்டே இருக்க போறேன்ல. இருக்குப்பா. நீதாம்ல என்னுடைய உயிர் நண்பன். ஆமா, சுடு தண்ணி இதமா இருக்கு. எவ்வளவு தூரம்? ஆரோன், நோபிட்டா, என்னன்னு தெரியல, தூக்கமே வரல. எனக்கும் வரல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. எனக்காக நீங்க எவ்வளவு விஷயங்களை செய்யறீங்க. பரவாயில்ல, எதுக்கு நன்றி எல்லாம்? இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது என் மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதோட என்ன ஷெரீஃபாக்குனது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நான் எந்த மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அதே மாதிரிதான் என்னோட வாழ்க்கையும் அமைஞ்சிருந்தது. ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஷெரீஃப் ஆனதுல மட்டும் பெருமை இல்ல, இந்த கிரகத்துல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுல தான் என்னோட பெருமை அடங்கி இருக்கு. இதுதான் என்னுடைய கடமையாவே நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதோட என் கடமையை நான் சரியாவே செஞ்சு முடிப்பேன். என் கிரகத்துல என்ன நம்பி இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆக கூடாது. அவங்களை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கூட நான் தியாகம் பண்ண தயாரா இருக்கேன்.
அருண், நீ உண்மையிலே ஒரு ஹீரோ தான். இல்ல, நான் ஒன்னும் ஹீரோ கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மாதிரி விசேஷமான சக்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல. உண்மையான ஹீரோஸ் யாருன்னா அவங்க கேலக்ஸி டிஃபென்ஸ் மட்டும்தான். அருண், சொல்லு. அது நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பொக்குரு கிரகத்தை காப்பாத்த நாங்க கடைசி வரைக்கும் உதவியா இருப்போம். நோபிட்டா, ஆரோன் சில பேரை கூட்டிக்கிட்டு நம்ம கிரகத்துக்கு திரும்ப வந்திருக்கான். அவன் உயிரோட தான் இருக்கானா? இன்னமும் அவன் அடங்கலையா? ஆனா இன்னும் உங்களால அவனை பிடிக்க முடியல. தலைவரே, என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். தலைவரே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? நம்ம பிளான் பண்ணபடியே கூடிய சீக்கிரம் எல்லாம் நடக்கணும். நம்ம வழியில வர யாரா இருந்தாலும் அழைச்சிடுங்க. சரி. இதுதான் இந்த கிரகத்தோட சூரியனா? அடே எங்க அப்பா, பல இருக்கேல. அழகாவும் இருக்கு. அதுதான் ஆரோமாசன் சொல்லப்படுற ஒரு கிரகம். தூரத்துல இருக்கிற நட்சத்திர ஒளி அதுல பிரதிபலிக்கிறது மூலமா இந்த பொக்குரு கிரகத்துக்கு வெளிச்சமும் வெப்பமும் கிடைச்சிட்டு இருக்கு. இது கிடைக்க எங்களுடைய கிரகம் கொடுத்து வச்சிருக்கணும். இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, அதெல்லாம் போகட்டும். இதுக்கு என்ன செய்யறதுன்னு உடனே நம்ம திட்டம் போடுவோம். சரி, அதுவும் எங்க பொக்குரு கிரகத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான். அங்க வெப்ப நீரூற்று இருக்கு. அப்புறம் இதுதான் நீங்க நேத்து பார்த்த பொழுதுபோக்கு பூங்கா. அதோ அந்த இடத்துல நடுவுல ஒண்ணு இருக்கு, பாத்தீங்களா? வேற கிரகத்துல இருந்து வர ஸ்பேஸ் ஷிப்ஸ் எல்லாமே இங்கதான் வந்து லேண்ட் ஆகும். அதுதான் ஸ்பேஸ் டவர். அப்படியா? அதுக்குள்ளதான் கடல் கொள்ளையர்கள் இருக்காங்களா? ஆமா, அந்த டவருக்குள்ள நான் போனது மூலியமா ஒரே ஒரு விஷயத்தை தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, என்ன விஷயம் அது? பொக்குரு லேண்ட் ஓபனிங் அன்னைக்கு அவங்க ஏதோ பெருசா படத்துக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இதத்தான் நான் அங்க தெரிஞ்சுக்கிட்டேன். நிஜமாவா? சரி, ஓபனிங் டேட் எப்ப? அது நாளைக்கு தான். அது நம்ம கிட்ட இப்ப அதிக நேரம் இல்ல நோபிட்டா. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது அவங்க திட்டத்தை நிறைவேற்ற விடாம கண்டிப்பா தடுத்தே ஆகணும். நீ மட்டும் கிடையாது, நானும் உன் கூட வந்து உனக்கு உதவி செய்யறேன். ஒண்ணுமே தெரியாத நோபிட்டா போய் என்ன பண்ண போறா? வாய மூடு. நான் உன் கூட இருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறேன். நோபிட்டா எப்போல இருந்து தைரியசாலியா மாறினா? நோபிட்டா மட்டும் இல்ல, நாமளும் போறோம். கடல் கொள்ளையர்களோட திட்டம் என்னங்கிறது நாமளும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேல, போய் அந்த பொழுதுபோக்கு பூங்காவில சோதனை பண்ணுவோம். ஆனா நேத்து பார்த்த உடனே விளையாட போனீங்களே, அந்த மாதிரி போயிடாதீங்க. எங்களுக்கு தெரியும்ல டோரேமான். நாம 2 பேரும் இந்த வெப்ப நீரூற்றுக்கு போகலாம். சரி டோரேமான். நாம போய் எங்களோட ஆளுங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பேஸ் டவருக்கு போலாம். என்ன? ஓகேல, அப்படின்னா வாங்க, நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். சரியா? கவர்மெண்ட் டேபிள் கிராஸ். 7 பேருக்கு சாப்பாடு வரட்டும். ஆஹா, சூப்பரா இருக்கே. காலையில சாப்பிட இதுவா வரணும்? சண்டை போடுறதுக்கு நமக்கு தெம்பு வேண்டாமா? ருசியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சாப்பாட முதல் முறையா நான் சாப்பிடுறேன். அப்ப வாங்கல, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பாடு
சீக்கிரமா எல்லாரும் கேலக்ஸி டிஃபென்ஸ் சூட்ட போட்டுக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் க்ளோக்கையும் பேம்பு காப்டரையும் போட்டுக்கோங்க. ஹை. இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு ரூம்ல போய் நில்லுங்க. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். ஓஹோ, பிரமாதமா இருக்கு. யாரும் பயப்பட தேவையில்ல. பூட் மேக்கர் மியூசிக் குரூப். என்னன்னு தெரியல, என் உற்சாகம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. கேலக்ஸி டிஃபென்ஸ் டோரேமான் இப்ப கிளம்புறான். வேண்டும் மனதைரியம், சேர்ந்தே நாம் வெல்லுவோம். தோல்வி என்ற சொல்லில்லை. ஜியானே, சுனியோ, ஷிசுகா, அப்புறம் பாரு. அருண், நோபிட்டா. போராட்ட வாழ்க்கையில் போவோம் நல்பாதையில், வாழ்வை நாம் வென்றிட தடைகள் தாண்டி சூப்பரா இருந்துச்சு. நோபிட்டா வந்துட்டு. எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பில்லை நோபிட்டா. டோரேமான், இந்த நோபிட்டாவை என்னதான் பண்றதோ? உன்னால குயிக் ரிவர்ஸ் ப்ளே பண்ண முடியுமா? குயிக் ரிவர்ஸா? டைரக்டர், அதாவது லீடர் கிட்ட குயிக் ரிவர்ஸ் பண்றதுக்கான திறமை இருக்கு. ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ணுங்களேன். இப்ப என்ன பண்றது? நோபிட்டா லான்ச்சிங் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தால, அந்த சீன்ல இருந்து குயிக் ரிவர்ஸ் பண்ணு. ஏதோ ஒண்ணு சீக்கிரமா என்னடா பண்ணுங்க. நோபிட்டா? இதுதான் குயிக் ரிவர்ஸா? நோபிட்டா போகலாம். நான் கிளம்பின இடத்துக்கே வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இந்த தடவை தப்பு நடக்க கூடாது. நோபிட்டா போகலாம். வேண்டும் மனதைரியம், சேர்ந்தே நாம் வெல்லுவோம். இருங்கப்பா. நோபிட்டாக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இது வழக்கம் தானல்ல. முடியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? இங்க பாருங்க, எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? சரி. அந்த இடத்துல தான் எங்க கிரகத்தை சேர்ந்த எல்லாருமே இருப்பாங்க. என்ன இதெல்லாம்? நாளைக்கு நடக்க போற விழாவுக்காக அவங்க தயாராயிட்டு இருக்காங்க. என்னால இதை நம்பவே முடியல. இந்த கிரகத்தை சேர்ந்த எல்லாரும் வரப்போற ஆபத்தை பத்தி தெரியாம சந்தோஷமா இருக்காங்களே. எது எப்படியோ நம்ம விசாரணையை ஆரம்பிப்போம். சரி. இங்க கடல் கொள்ளையர்கள் இருக்கிற மாதிரியே தெரியல. நோபிட்டா, நீங்க இரு. என்ன பார்த்து ஜாக்கிரதை. சரி. யார் இத செஞ்சு கொடுத்தது? நாங்களே ஒன்னா சேர்ந்து செஞ்சோம். ரொம்ப நல்லா இருக்கு. அருண், இது வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க.